Hi, welcome to Victory Science Academy. Today we are going to see about bacteria. Coming to the bacteria, bacteria are microscopic organisms and they are not seen through our eyes. It can be seen only through the microscope. அதாவது பாக்டீரியா அப்படின்றது மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கண்களால் பார்க்க முடியாது. பட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, மைக்ரோஸ்கோப் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு மூலமாக நம்ம அந்த பாக்டீரியாவை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. This bacteria is unicellular and some of the bacteria which exist as colonies. அதாவது பாக்டீரியா அப்படின்றது ஒரு சிங்கிள் செல்னால் ஆன ஒரு உயிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியா கூட்டம் கூட்டமாக சில பாக்டீரியா கூட்டம் கூட்டமாக வாழும் அப்படின்றாங்க. அதுதான் காலனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் எக்ஸிஸ்ட் ஆஸ் காலனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாக்டீரியா விச் இஸ் கம்மிங் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ப்ரோகாரியாட்டிக். ப்ரோகாரியாட்டிக்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. அது ப்ரோகாரியாட்டிக் மீன்ஸ் it is having a nucleoid at the centermost region of the cell. That means nucleus which is lacking of nuclear membrane. அதாவது இந்த பாக்டீரியா ப்ரோகாரியாட்டிக் கேட்டகரியில் வருது அப்படின்றாங்க. ப்ரோகாரியாட்டிக்னா என்னன்னு தெரியும். ஒரு செல்லில் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸில் நியூக்ளியர் மெம்பரேன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது என்னது நியூக்ளியாய்டுன்னு சொல்லுவோம். அந்த நியூக்ளியாய்டு இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே இந்த ப்ரோகாரியாட்டிக் செல்லுக்கு கீழே வரும் அப்படின்றாங்க. தென் சைஸ் ஆஃப் த பாக்டீரியா விச் இஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் 0.5 மைக்ரான் டு 3 மைக்ரான்ஸ். அதாவது இந்த பாக்டீரியாவோட சைஸ், அதாவது லென்த்தை இங்கே சொல்கிறாங்க. அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5 மைக்ரான் டு 3 மைக்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மைக்ரான்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மில்லிமீட்டரை 1000 சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்தால் எவ்வளோ ஒரு சின்ன பகுதி கிடைக்குதோ அதுதான் ஒரு மைக்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போனா பார்த்துக்கோங்க, இது 0.5 மைக்ரான்லேருந்து 3 மைக்ரான் வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ எவ்வளவு சின்னதாக இருக்கும், அதனால தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. அண்ட் கம்மிங் டு த ஷேப் ஆஃப் த பாக்டீரியா, இந்த பாக்டீரியாவோட வடிவங்களை பற்றி பார்க்க போகிறோம். எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் த பாக்டீரியா எக்ஸிஸ்ட் as ராட் ஷேப், சம் ஆர் சீன் as ஸ்பியர் ஷேப், சம் ஆர் சீன் as ஸ்பைரல்ஸ் ஆர் ஃபிலமெண்ட்ஸ். அதாவது பாக்டீரியா அதோட ஷேப் பார்க்கும்போது வட்ட வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது ஸ்பெரிக்கல் இன் நேச்சர் ஆர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம். அதே இது ஒரு சில பாக்டீரியா சின்ன சின்ன தடி மாதிரி இருக்கக்கூடியதில் இருந்துச்சுன்னா, வடிவத்தில் இருந்துச்சுன்னா, தடி வடிவத்தில் இருந்துச்சுன்னா அது என்னது ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைரல் அப்படின்னா சில பாக்டீரியா ஸ்பைரல் வடிவத்தில் இருக்குது அப்படின்றாங்க. ஸ்பைரல்னால் வேறு ஒன்று, சுழல் மாதிரி இருக்கும். ஒரு பாயிண்ட்லேருந்து தொடங்கி அப்படி சுற்றி சுற்றி வர்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலது எப்படி இருக்கும்னா, ஒரு நீட்டமாக ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும். அது ஃபிலமெண்ட்ஸ் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ரைட். The bacteria which is having outer covering which is called as the cell envelope. அதாவது பாக்டீரியாவை சுற்றி வெளிப்புறத்தில் ஒரு நல்ல கவரிங் இருக்கும். அந்த செல்லை முழுசாக கவர் பண்ணியிருக்கும். அதுக்கு பேர் செல் என்வலப் அப்படின்னு காமனான நேம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில பாக்டீரியாவில் இட் இஸ் பொசஸிங் எ பிளாஸ்மா மெம்பரேன். அதாவது ஒரு சில செல்லை எடுத்து பார்த்திங்கன்னா வெளியே வெளிப்பகுதியில் பிளாஸ்மா மெம்பரேனால் சுற்றி கவர் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. In some of the bacteria it is covered with cell wall. அதாவது ஒரு சில பாக்டீரியா எடுத்து பார்த்திங்கன்னா அதில் திக்கான செல் வால் சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. And some bacteria which
is having a capsule covering. Capsule covering-னா அதாவது ரொம்ப தடிமனாக ரொம்ப திக்கான ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸ்னால ஃபுல்லாக பாக்டீரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் வந்து கேப்சியூல் அப்படின்றாங்க. Then coming to the nucleus part, here the nuclear membrane is not found to be present, so that the nucleoplasm and the chromosomes are there. They are collectively called as nucleoid, and they are not having the nuclear membrane. அதுதான் பாயிண்ட். திஸ் இஸ் த மெயின் பாயிண்ட் ஃபார் த ப்ரோகேரியாட்டிக். அதாவது உள்ளுக்கு நியூக்ளியஸ்குள்ளே வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியோ பிளாசம் இருக்கும், தென் வந்து குரோமோசோம்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் சஸ்பெண்ட் ஆகி சைட்டோபிளாசத்தில் இருக்கும். அந்த பகுதியை தான் சென்ட்ரமோஸ்ட் ரீஜனில் இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ப்ளஸ் நியூக்ளியோ பிளாசத்தை தான் என்ன சொல்கிறாங்க, நியூக்ளியாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கம்மிங் டு த பிளாஸ்மிட்ஸ். பிளாஸ்மிட்ஸ்னால் என்ன அப்படின்னு உள்ளது சொல்கிறாங்க. Plasmids are extrachromosomal DNA which is found to be present in the cytoplasm. அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, குரோமோசோமல் டிஎன்ஏ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் பார்ட்டில் இருக்கும். ஆனால் பாக்டீரியாவில் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1-2 குரோமோசோமல் டிஎன்ஏ வந்து எங்கே இருக்கும்னா சைட்டோபிளாசத்தில் இருக்கும். அந்த சைட்டோபிளாசத்தில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து நியூக்ளியஸ் இல்லை நியூக்ளியாய்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் பாக்டீரியாவில் 1-2 வந்து என்னது அந்த குரோமோசோமல் டிஎன்ஏ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசத்தில் இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால சைட்டோபிளாசத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. This extra chromosomal DNA means it is called as plasmids and it is found to be present in the cytoplasm. Cytoplasmத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். Then coming to the cell organelles. அதாவது அது பாக்டீரியல் செல்லில் மையப்பகுதியில் நியூக்ளியாய்டு இருக்குது, அதை சுற்றி சைட்டோபிளாசம் இருக்குது. அந்த சைட்டோபிளாசத்தில் என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70S ரிபோசோம்ஸ் இருக்கும், அப்புறம் மீசோசோம்ஸ் அப்படின்ற 2 ஆர்கனல் மட்டும்தான் இருக்கும். இதை தவிர யூகேரியாட்டிக்கில் இருக்கக்கூடிய யூகேரியாட்டிக் செல்ஸில் இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் வந்து சிலது இந்த சைட்டோபிளாசத்தில் இருக்காது. எந்தெந்த ஆர்கனல் இங்கே இல்லை அப்படின்னு உள்ளதை நெக்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா, லைசோசோம்ஸ், கோல்கி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சென்ட்ரியோல்ஸ் are absent in the prokaryotic cell, that is especially in the bacterial cells அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மேக்ஸிமம் செல் ஆர்கனல்ஸ் இங்கே இல்லை. மைட்டோகாண்ட்ரியா இல்லை, லைசோசோம்ஸ் இல்லை, கோல்கி பாடிஸ் இல்லை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இல்லை, சென்ட்ரியோல்ஸ் இல்லை. இது எல்லாமே பாக்டீரியல் செல்லில் இல்லை. எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70S ரிபோசோம்ஸும் மீசோசோம்ஸும் இருக்குது அப்படின்றாங்க. தென் in the external surface of the bacteria, hair-like structures are present. They are called as flagella. அதாவது பாக்டீரியாவில் வெளிப்புறத்தில் வந்து ஒரு ஹேர்-லைக் ஸ்ட்ரக்சர்ஸாக என்ன இருக்கும், நீட்டிக்கிட்டு ஹேர்-லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் நிற்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் ஃப்ளாஜெல்லா விச் இஸ் யூஸ்டு ஃபார் த லோகோமோஷன். அதாவது இந்த ஃப்ளாஜெல்லா அப்படின்றது வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு பாக்டீரியா இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இது யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி இந்த அக்வாட்டிக் என்வாயர்மெண்ட்ஸ், தண்ணியில் வாழக்கூடிய பாக்டீரியா வந்து மூவ் ஆகுறதுக்கு இந்த ஃப்ளாஜெல்லா வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பில்லா ஆர் ப்ரெசன்ட் அப்படின்னு போடுறாங்க. பில்லா மீன்ஸ் ஹியர் இட் இஸ் hair-like extension which are found to be present at the bacterial cell. It can easily it is used for a firm attachment with its partner, and it is used during the genetic transfer or during the mating period. அதாவது இந்த பில்லா அப்படின்றது வந்து இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் இணைந்து இனவிருத்தி பண்ணணும்னு வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த பில்லி வந்து அந்த பில்லா அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே ஃபிட் ஆகுதுன்னா அதோட பார்ட்னரோட ஃபிட் ஆகி அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க.
right? Next, this bacteria, some of the bacteria which is exhibits as gram positive bacteria and some of them are gram negative bacteria. அதாவது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் வால் வந்து திக்காக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். அதே இது வந்து அந்த பாக்டீரியா வந்து செல் வால் வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? தென் கம்மிங் டு த நியூட்ரிஷன், ஹவு த பாக்டீரியா ஃபீட்ஸ் மீன்ஸ் பை அப்சார்ப்டிவ் மோட். அப்சார்ப்டிவ் மோட்னா சக் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த வெளியே இருக்கக்கூடிய ஃபுட் ஆர்கானிசம் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி போகும், பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக ஊடுருவி போகும், பை த அப்சார்ப்டிவ் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பாக்டீரியா வில் மல்டிப்ளை பை பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷன் மூலமாக இந்த பாக்டீரியா வந்து ஒரு செல்லானது 2 செல்லாக மாறும், 2 செல்லானது 4 செல்லாக மாறும், 4 செல்லானது 8 செல்லாக மாறும் அப்படின்னு உள்ளது சொல்கிறேன். இப்படியே போயிட்டே இருக்கும். 8 வந்து 64 மாறும், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தென் இட் ப்ரொடியூசஸ் எண்டோஸ்போர்ஸ். எண்டோஸ்போர்ஸ் அப்படின்றப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன் த பாக்டீரியா வில் ப்ரொடியூசஸ் த கவரிங் அரவுண்ட் தட் பர்டிகுலர் செல் இட் செல்ஃப் அண்ட் இட் இஸ் சீன் ஆஸ் த dead cells. During the favorable condition, this endosperms will broken down and it comes out as a new bacterial cell. அதாவது எண்டோஸ்போர் அப்படின்றது ஒரு பாக்டீரியானது தனக்கு வாழக்கூடிய சிச்சுவேஷன் இல்லாட்டி என்ன பண்ணும், தன்னை சுற்றி ஒரு 3 அடுக்கு லேயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி தன்னை சுற்றி அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணும், அது இறந்து போன மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டான சீசனோ கரெக்டான டெம்பரேச்சர் அதுக்கு வந்த பிறகு அந்த சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் கவரிங் எல்லாம் உடச்சிக்கிட்டு அந்த பாக்டீரியா வந்து வெளியே வந்து ஒரு டாட்டர் பாக்டீரியா வந்து வாழும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸ் அபவுட் த பாக்டீரியா. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் அபவுட் த பாக்டீரியா. We can see in the next video. Until then, bye.